வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன கடைசி ட்ரேடிங் செஷன், அதாவது 14ஆம் தேதி என்ன நடந்தது, நேற்று விடுமுறையினால் 14ஆம் தேதி என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் டூல். இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் 14ஆம் தேதி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5192 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 5360 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த 5220 சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு இறுதியாக. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேண்டில் ஒவ்வொரு தடவையும் இதை மேலே பிரேக் பண்ணி இதுக்கு மேலே நிற்கிறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. ஆனால் இறுதியாக அது பலன் கொடுக்காம கடைசியாக அடுத்த சப்போர்ட் 5160 அப்படின்ற இடத்த தொட முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் 5160 தான் பல முறை சப்போர்ட் கொடுத்துருந்தது. ஆனால் இறுதியாக அதையும் நிற்காத காரணத்தினால இதையும் பிரேக் பண்ணி 5122 அப்படின்ட்டு அடுத்த டார்கெட்டை தொட்டு 5122 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் 14ஆம் தேதி மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக மாறி டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 5120 பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் அதோடைய டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்த டார்கெட் 5060. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டாப் லாஸை இப்போ கொஞ்சம் இறக்கிக்கலாம். 5320 வரைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். நமக்கு தெரியும் இந்த ஸ்டாப் லாஸ் ஒன்று கொஞ்சம் பெருசு. ஏன்னா க்ரூட் ஆயிலை பற்றி இப்போ சமீப காலத்தில் அதிகமான சரிவை சந்தித்ததுனால ஸ்டாப் லாஸ் ரேஞ்சும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் க்ரூட் ஆயில் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடர்றப்போ கண்டிப்பாக செல்லிங் எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைக்கி ட்ரேடிங் செஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும்.